Hello friends, welcome back to our channel. நீங்க நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா தமிழ்ல பார்த்துட்ட வீடியோக்குள்ள என்டர் ஆயிருப்பீங்க. Xiaomi phones, POCO phones, redmi phones இந்த யூசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க இந்த ஃபோன். அவங்களுக்கு எல்லாமே Astrophotography இந்த மெத்தட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி Google கேமரால வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருந்திருக்கும். இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து போட்டோஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸ்கை, ஸ்டார்ஸ் இப்படி எல்லாமே இருக்கிற மாதிரி வேற லெவலில் வந்து போட்டோஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் Xiaomi phones எக்ஸாம்பிளுக்கு POCO, redmi and mi இந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து வித்தவுட் எனி ஆப் யூஸ் பண்ணாமல் நம்ம ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி அந்த மெத்தட் எப்படி கொண்டு வரது. நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரிஜினல் இமேஜுக்கும் அண்ட் ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி சேஞ்ச் பண்ண இமேஜுக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழில் பார்த்துருந்த இமேஜ் இதுதான் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கிறது POCO F1 இந்த மொபைல் தான் பிரைமரி டிவைஸ். எங்கிட்ட ஒரு டிவைஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ தான் நம்ம ஃபோட்டோகிராஃபியை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எந்த ஒரு ஆப்பும் கிடையாது. கேலரியில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். இங்கே அந்த ஷேர் பட்டன் பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எடிட் ஆப்ஷனில் இங்கே நாலாவதாக ஸ்கைன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு அந்த ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கான ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ அந்த ஸ்கை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஏகப்பட்டது இருக்குது. இதில் நம்ம சன்னி, ஈவினிங், டைனமிக் அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு நைட்டு தான் வேணும். ஏன்னா ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி நைட் தான் நல்லாயிருக்கும். அந்த பகல் இருக்கிறத விட்டுருங்க. ஆனால் ஒரிஜினல் இமேஜ் எடுத்தது பகலில் தான் எடுத்திருக்கேன். அது மழை வர டைமில் எடுத்திருக்கேன். ஸோ வேறு லெவலில் அந்த இமேஜ் இருக்குது. இப்போ மூணாவதாக நைட் ஆப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே அந்த ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கான மெத்தட்ஸ் தான். நீங்களே வந்து பாருங்கள். அந்த ஸ்டார்ஸ் ஆகட்டும், மூன்ஸ் ஆகட்டும், அந்த மின்னல் வர்ற மாதிரி தான் இருக்கட்டும், கிராக் எஃபெக்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோகிராஃபி மெத்தட்ஸில் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா அதுலேயுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதைத்தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கை இது நம்ம கொடுப்போம். நீங்களே வந்து பாருங்கள். பிஃபோர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மழை வர டைமில் தான் வந்து எடுத்தேன். இப்போ அது கொஞ்சம் வந்து நமக்கு தெரியுது. அந்த மேகம் இருக்கிறது, மழை வர்றது அந்த சைடில் வந்து தெரியுது. இப்போ கிளியர் ஸ்கை நமக்கு இது வேண்டாம். இப்போ நைட்டில் வந்து கொடுத்தோன்னா ஸ்டார்ஸ் நம்ம கொடுப்போம். இது வந்து டவுன்லோட் பண்ண ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஸ்டார்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்களே வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. உண்மையாகவே இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளும் வந்து நம்ம மொபைலில் இருக்குது. நம்ம மொபைலில் வந்து ஆஸ்ட்ரோகிராஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் வந்து ஃபன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருந்தாலும் ஒரு சின்னதாக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்டார் ட்ராக்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணும் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்களே வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ட்ராஜஸ்ட்ரிஸ் இது என்ன வாயிலே நுழைய மாட்டேங்குது இந்த பேர். வேறு லெவலில் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது சூப்பராக இருக்குது. உண்மையாகவே இது வந்து எனக்கு பர்டிகுலர் எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லூனா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. நீங்களே வந்து பாருங்கள். நான் ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. அதை ஃபோட்டோஷாப்பை ஏதோ வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்கா. டக்குன்னு நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். இந்த ஆப்ஷனை நமக்கு பார்க்குறதுக்கு உண்மையாகவே வேறு லெவலில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் மூன் வந்து செக் பண்ணுவோம். ஃபுல் மூன் பாருங்கள். உண்மையாகவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். பார்த்தீங்களா வேறு லெவலில் மின்னல் ஒரு கோடி தான் அந்த மாதிரி தாங்க வந்துட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது மின்னல். நெக்ஸ்ட்டு ஆரூரா வந்து செக் பண்ணுவோம். இது நல்லாயிருக்கு. உண்மையாகவே இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. கேலக்ஸி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அந்த கேலக்ஸி, அந்த மில்கி வே, ஸ்டார்ஸ் இதில் தான் வந்து ஏகப்பட்ட பேர் பிக்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள். உண்மையாகவே பாருங்கள். நம்ம எந்த ஒரு இதில் அப்படியே ரியலாக எடுக்கிற மாதிரியே இருக்குது. பட் உண்மையாக ரியலாக நம்ம எடுக்கலை. பட் இது மெத்தட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். பட் அப்படி தெரிய மாட்டேங்குது. நமக்கு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனே தெரிய மாட்டேங்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து எடுத்துருந்தேன். நீங்கள் வேறு ஏதாவது நல்ல இமேஜாக வந்து எடுத்துருந்தீங்கன்னா அதில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது வேறு லெவல் உண்மையாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மில்கி வே நம்ம மில்கி வே டவுன்லோட் பண்ணுவோம். உண்மையாகவே வேறு லெவலுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுடி, அந்த ட்வெல்லைட், அந்த ரெயின் எஃபெக்ட். இப்போ ரெயின் எஃபெக்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். உண்மையாகவே ரெயின் வருதுங்க. நல்லா இருக்குங்க. இது வந்து இந்த வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உண்மையாகவே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்னோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. என்னங்க வேறு லெவலில் இருக்குங்க. லடாக்கில் இருக்க மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது பாருங்கள். பனியெல்லாம் அப்படியே ஸ்னோவில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அந்த ரெய்னி எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கு. அண்ட் ஏகப்பட்ட எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நைட்டு மட்டும் இல்லாமல் ஈவினிங், சன்னி, டைனமிக்கில் நிறைய இது கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நைட் எஃபெக்ட்ல வர இந்த மூணு எஃபெக்ட்லாம், லூனா எஃபெக்ட்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டு எல்லாமே வந்து கொடுத்து நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆப்ஷன் கேட்குவாங்க. சேவ் பண்ணிடுங்க.
அவ்வளோதாங்க. ஃபைனலாக நீங்கள் எந்தெந்த மெத்தடில் நீங்கள் எந்த இதில் சேஞ்ச் பண்ணுமோ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சு வேறு லெவலில் ஃபன் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் Xiaomi ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது டவுட்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் வீடியோக்கு லைக் கொடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நாள் வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.